ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2னுடைய ப்ரிலிம்ஸ் டார்கெட் சீரீஸில் பார்க்கக்கூடியது கீர்த்தி சக்ரா அவார்டு. இந்த வருஷம் கொடுத்த கீர்த்தி சக்ரா அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இன்க்ளூடிங் 1 பர்சன், ஆர்மி பர்சன் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ முதல்ல கீர்த்தி சக்ரானா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கேலண்ட்ரி அவார்டு, ஒரு அட்மோஸ்ட் கரேஜ் காமிச்ச ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பர்சனல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு அவார்டு. இது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ கன்ஸ்டிடியூட் பண்ணுறாங்கன்னா 1952 கன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இதை அசோக சக்ரா விருது கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீர்த்தி சக்ராவுடைய மெடல் இப்படி தான் இருக்க போகுது. அந்த மெடல் பார்த்தீங்கன்னா ஐடியலி பார்த்தீங்கன்னா சில்வராக இருக்க போகுது, ஒரு ஸ்டாண்டர்ட் சில்வராக இருக்க போகுது. அது மட்டும் கிடையாது, அதோட டயமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.38 இன்ச்சஸ் இன் டயாமீட்டராக இருக்க போது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மெடலில் பார்த்தீங்கன்னா அசோக சக்ரான்றது சென்ட்ரல் பார்ட்டில் அசோக சக்ரா இருக்க போது. இந்த அசோக சக்ராவை சுற்றி பார்த்தீங்கன்னா லோட்டஸ்னுடைய ரெத்து அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போத் சைடில் கீர்த்தி சக்ரான்றது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்க போது. ரிப்பனை பொறுத்தவரையில் ஒரு கிரீன் கலர் ரிப்பன் இருக்குது. அந்த ரிப்பனை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க, 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது சென்ட்ரல் பார்ட்டில் இருக்க போகுது. ஸோ இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வார் ஃபீல்டில் ரொம்ப கரேஜ் காமிச்ச ஆர்மி பர்சனல்ஸ்க்கு தரக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு போத் மென் அண்ட் விமென் ஆஃப் ஆல் தி ஆர்மி பர்சனல்ஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதே மாதிரி ரிசர்வ்டு ஃபோர்ஸஸ், அதே மாதிரி டெரிட்டோரியல் ஆர்மி, மிலிஷியா, அதே மாதிரி எனி அதர் லாஃபுல்லி கான்ஸ்டியூட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிவிலியன் சிட்டிசன்ஸ் ஆஃப் எய்தர் செக்ஸ் இன் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. மெம்பர் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸஸ்க்கும் கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் சென்ட்ரல் பாராமிலிட்டரி அண்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே கவர் ஆகுது. கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திஸ் மெடல் இஸ் அவார்டட் ஃபார் தி கான்சிக்வியஸ் கேலண்ட்ரி. ஸோ எதிரிக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு தைரியத்தை வெளிப்படுத்தினதுக்கான ஒரு அவார்டாக இந்த இது இருக்க போகுது. ஸோ இதில் மானிட்ரி அலவன்ஸும் கொடுக்க போகிறாங்க. இது வந்து போஸ்டமஸாகவும் கொடுக்க போகிறாங்க. ஒரு வேளை இறந்துட்டா கூட நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க தான் போகுது. 2100 பெர் மந்த் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அவார்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக வந்து 198 கொடுத்துருந்தாங்க, இப்போ 7 கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்குறாங்க. மீனாட்சி சுந்தரம் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தை கொடுத்துருந்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னுடைய வீரத்தை காமிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ககன்யாத்ரி, ஒன் ஆஃப் தி ககன்யான் மிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 மெம்பர்ஸ் எடுக்கிறது இல்லை. அதாவது ககன்யான் மிஷன் நமக்கு தெரியும், ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த குரூப் கேப்டன் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எங்கேயும் ட்ரைன் ஆகிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷியம் 4 மிஷன்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் ட்ரைன் ஆகிருக்கிறாருன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லியூட்டினன்ட் சஷாங்க் திவாரி அப்படிங்கிறவர், அவருக்கும் கீர்த்தி சக்ரா அவார்டு கொடுத்துருக்குறோம். பட் இவர் வந்துட்டு நார்தன் சிக்கிமில் ஹை ஆல்டிடியூட் டெரெயினில் வந்துட்டு இது பண்ணவர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்னிவீர் கூட இருந்த அக்னிவீரை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தன்னுடைய உயிரை வந்துட்டு விட்டுருக்கிறார். வெள்ளத்தில் வந்துட்டு அவரை தன்னை பாதுகாத்துக்க முடியல. ஸோ இந்த சுஷாந்த் சிங் திவாரிக்கு வந்துட்டு இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாயக் சுபேதார் தோலிஸ்வர் சுப்பான்றவருக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கோன்னா கீர்த்தி சக்ரா அவார்டுன்றது கொடுத்துருந்துருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெரெனா கிஸ்துவார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அங்கே வந்து டெரரிஸ்ட்டை ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனை எலிமினேட் பண்ணதுக்காக. சல்யூட் டு ஆல் தி ஆர்மி பர்சனல். தேங்க்யூ ஆல்.